நம்மளோட இந்தியாவுல பெட்ரோல் டீசல் விலை வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, அது மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டி பில் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, மக்கள் வந்து மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு பில் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லாரையுமே இன்டைரக்டா இல்ல டைரக்டா இம்பாக்ட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். சோ அதுதான் வந்து மொபைல் ரீசார்ஜ். இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிற புதிய ரிப்போர்ட் படி ஜூன் மாதத்துல இருந்து மொபைல் டாரிஃப், அதாவது ரீசார்ஜ் பிளான்ஸ வந்து சுமார் 15% வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அனலைஸ்ட்லாம் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுல என்ன பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த பிரைஸ் ஹைக்குக்கும் ஜியோவுடைய ஐபிஓ இதுக்கும் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னா ஏன் இந்த திடீர்னு வந்து ரீசார்ஜ் ரேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க? அது மட்டும் இல்லாம ஜியோ ஐபிஓக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்கும்? ஸோ ஏர்டெல், விஐ அதே மாதிரி பிளான்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ காமன் பீப்புள்ஸ் எப்படி இதுல இம்பாக்ட் ஆகுவாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கஸ்டமர்ட்ட இருந்தும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அதாவது எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏஆர்பியு, அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர். அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு யூசர்ட்ட இருந்து நம்ம எவ்வளோ வந்து அவங்களால செலவு பண்ண முடியும் அப்படின்னு கால்குலேட் பண்றது தான் இந்த ஏஆர்பியு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஜியோ, ஏர்டெல் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ற விஷயமா இருக்கட்டும், மோஸ்ட்லி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ எல்லா கம்பெனிஸும் ஆல்மோஸ்ட் 5G நெட்வொர்க் வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால 5G நெட்வொர்க் செட்டப் பண்றதுக்கு பில்லியன் செலவாகும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம டவர் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பெக்ட்ரமே வாங்கிட்டோம். இது எல்லாமே செலவு பண்ணிட்டோம். இதை வந்து இது மூலியமா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் வந்திருக்கு அப்படின்னே பார்க்கலாம். ஸோ இதனால ரீசார்ஜ் பிளான்ஸை இன்க்ரீஸ் பண்ணாதான் ஒரு பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜியோ ஐபிஓ கனெக்ஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிளான், அதாவது ரீசார்ஜ் பிளான் இன்க்ரீஸ் ஆனதுக்கும் இந்த ஜியோ ஐபிஓக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா, ரிலையன்ஸ் உடைய ஜியோ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஐபிஓ லான்ச் ஆகுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, தங்களுடைய ரெவென்யூ அதே மாதிரி ப்ராஃபிட், பிசினஸ் growth ரொம்பவே ஸ்ட்ராங்கா காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால அனலைஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரீசார்ஜ் டாரிஃபை நம்ம வந்து உயர்த்தணும், அதாவது இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரெவென்யூ ஆட்டோமேட்டிக்கலா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கம்பெனி வேல்யூவேஷனுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும், உயரும் அப்படின்ற மாதிரி. அதாவது ஐபிஓக்கு முன்னாடி பிசினஸ் நம்பர்ஸை அட்ராக்டிவா காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கையில எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜியோ வந்து ஐபிஓக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த ரீசார்ஜ் பிளானை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரெவென்யூ கூட்ட முடியும், இதனால அவங்களுடைய கம்பெனி வேல்யூவேஷன் அதிகரிக்கும். ஸோ இதனால கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்றதுக்காக இந்த பிளானை கையில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட் அனலைஸ்லாம் சொல்றாங்க. இது எந்த அளவு உண்மை அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாம ஏர்டெலும் விஐயும் வந்து இப்போ வந்து இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்திய டெலிகாம் மார்க்கெட்ல யூஸ்வலி ஒரு கம்பெனி ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மற்ற கம்பெனிஸ்மே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால ஏர்டெல் பிளான்ஸும் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. முக்கியமா வோடஃபோன், ஐடியா மாதிரியான கம்பெனிஸ் ஆல்ரெடி ஹெவி டெப்ட்ல தான், அதாவது ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சர்வைவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹையர் டாரிஃபை வந்து அவங்களுக்கும் நீடா இருக்கு அப்படின்றது தான் இப்போ சிச்சுவேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த இன்க்ரீஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து வைடா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இந்த பிளான்ஸ் வந்து எவ்வளோ காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு கேட்டா, எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரி இந்த முறை வந்து ஒரு நார்மலான இன்க்ரீஸ் மாதிரி இல்லாம ஒரு அக்ரெசிவா ஹைக் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பர்டிகுலரா அன்லிமிட்டட் பிளான்ஸா இருக்கட்டும், டெய்லி வந்து 1.5 GB 2 GB பேக்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி போஸ்ட் பெய்டு பிளான்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி 5G ரீசார்ஜ் பேக்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து எல்லாருமே அதிக யூஸ் பண்றது இதுதான். எக்ஸாம்பிளுக்கு நீங்க 299 ரீசார்ஜ் பேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அது வந்து 349 இல்ல 359 கூட இருக்கலாம். நீங்க 599 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து 699 கூட ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்க்ரீஸ் மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்றப்போ ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் கூட ஒரு இதா வந்து கால்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
ஸோ இது அதிகமா வந்து இம்பாக்ட் ஆக போறது மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான். ஏன்னா இப்போ மொபைல் இன்டர்நெட் லக்ஸுரி கிடையாது. ஆன்லைன் கிளாஸஸா இருக்கட்டும், யூபிஐ பேமெண்ட்ஸா இருக்கட்டும், ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கட்டும், அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட், பேங்கிங், கவர்மெண்ட் சர்வீஸ் இது எல்லாமே வந்து மொபைல் டேட்டா தான் அப்படின்ற மாதிரி டிபெண்டன்ட்ல தான் இருக்கும். ஸோ இதனால ரீசார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்டைரக்டா டிஜிட்டல் டாக்ஸ் மாதிரி இருந்து ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து உண்மையா நடந்துச்சு அப்படின்னா, அதாவது இப்போ மார்க்கெட் அனலைஸ்லாம் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஸோ இது உண்மையா நடந்துச்சு அப்படின்னா ஜூனுக்கு முன்னாடியே வந்து லாங் வேலிடிட்டி பிளான்ஸை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறது ஒரு ஸ்மார்ட் மூவா இருக்கும் அப்படின்ற ஒரு டிப்ஸையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பர்டிகுலரா ஆனுவல் பிளான்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஃபியூச்சர் சேவிங்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸும் இருக்கு. ஸோ அதனால ஜூன் மாசத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் பேக்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்க அந்த பிளான்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பெரிய இம்பாக்டா தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெலிகாம் கம்பெனிஸோடைய ப்ராஃபிட்டபிள் இல்ல அப்படின்னா 5G உடைய எக்ஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும். அவங்க ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பிளான் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து சொல்றாங்க. ஸோ நெட்வொர்க் வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகாது அப்படின்ற மாதிரி, அதாவது 5G கிடைக்கல அப்படின்னா நெட்வொர்க் குவாலிட்டியுமே இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ இதனால நம்ம கம்பெனிஸோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா டாரிஃப் ஹைக் வந்து ஒரு அன்அவாய்டபிள் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ண போறாங்க. ஸோ இதனால கண்டிப்பா வந்து மொபைல் பிளான்ஸோடைய ஹைக் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க அவேரா இருக்கிறதுக்காக லாங் டேர்ம் பேக்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலா இந்த ஹைக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையா நடந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும்? ஸோ ஜியோவுடைய ஐபிஓக்கும் இதுக்கும் கனெக்ஷன் உண்மைதானா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.